லெவல் அப் சிலபஸ் படி ஜூன் மாதத்துக்கான ஆக்டிவிட்டிஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லிசனிங் ஸ்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிசனிங் ஸ்கில்லில் எமோஷன் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜில் இருக்கக்கூடிய 3 சென்டென்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஸ்பீக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா I got a new puppy today. Why did you break my toy? I lost my favorite book. ஸோ இப்போ இந்த 3 சென்டென்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ப்ளே பண்ணி காமிக்கணும். அதை ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணிக்கிட்டு இப்போ ஐ காட் அ நியூ பப்பி டுடே அப்படிங்கிறது வந்து ஹாப்பியா, ஆங்க்ரியா இல்லை சேடா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா சொல்லணும். Got a new puppy today. Happy. Why did you break my toy? Angry. I lost my favorite book. Sad. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த லிசனிங் கேமை பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு சென்டென்ஸை என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், Sarah has a yellow kite. She flies it on the hill. Her dog barks loudly when it flies. இப்போ இதை கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாரா ஹேஸ் அ yellow kite, இது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிறத சொல்லணும். Sarah has a yellow kite. True. She flies it at the beach. False. Her dog barks when it flies. True. நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கானது. இதில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை நம்ம ஒரு பேசிக் சென்டென்சஸை இங்கே பார்க்குற மாதிரி ஒரு 4 பேசிக் சென்டென்சஸை வச்சுருப்போம். இது கூட நீங்கள் அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸையும் கீழே இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். My family is a large family. My father is a farmer. My mother is a woman. குட். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு சைட் வேர்ட்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கலாம். 2 letters வேர்ட், 3 letters வேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா ஒரு ஃப்ளோரில் ஒரு கார்டு வச்சோ அந்த வேர்ட்ஸை எல்லாத்தையும் கார்டாகவோ இல்லைனா ஃப்ளோரில் வேர்ட்ஸ் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வேர்ட் சொல்லணும். அதில் அந்த பசங்க வந்து ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த வேர்டில் போகிற மாதிரி என்ன செய்யலாம்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம்னா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ப்ளே, green, open, right. Oh, good. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஒரு வேர்ட்ஸை கம்ப்ளீட்டாக அப்பர் கேஸ்லேயோ இல்லை கம்ப்ளீட்டாக லோயர் கேஸ்லேயோ என்ன செய்யலாம் அப்படின்னா எழுத சொல்லலாம். அடுத்ததாக அந்த வேர்ட்ஸை வந்து டெக்கரேட் பண்ண சொல்லலாம் அல்லது கலர் பண்ண சொல்லலாம். Okay, all of you take your note and pencil. Write run in upper case. Write the word run in upper case. Write C in lower case. C.